அருமையான இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 39 வசனத்தை பார்க்கும் பொழுது இங்கே நாம் மரியாதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நாம் மரியாதை என்ற சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் மரியாதை யார் என்று நாம் பார்க்கும்போது யோவான் எடுத்துள்ள வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரத்திலே முதலிலிருந்து 7 வசனங்கள் நாம் பார்ப்போம். மரியாளும் அவர் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் மயிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்போது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார்கள் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திற்கும் லாசரிடத்திற்கும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதற்காக அவன் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்பும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் வினாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். இடத்திலே நாம் பார்க்கிறோம். மரியாள் ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். மரியாள், மார்த்தாள், லாசரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே முதலுடைய வசனங்களை கேட்டோம்னா மரியாள். இந்த இடத்துல 2வது வசனத்தை வாசித்து கேட்போம். கர்த்தருக்கு பரிமள தைலம். யார் இந்த மரியாள் என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவர். ஹல்லேலூயா. அவரே அந்த மரியாள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் முதலாவது நாம் பார்க்கும்போது மரியாள் கர்த்தரை தேடினார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் சம்பவித்தது என்று பார்க்கும்போது இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு அவர்கள் தேவனை they loved the Christ more. Even though whatever the situation they came, they loved him more. And not only they loved, Jesus also loved him. Hallelujah. Hallelujah. அவருடைய வாழ்க்கையில என்ன காரியம் சம்பவித்தது என்று பார்க்கும் பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 1 44 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் வியாதியா இருப்பதற்காக அவன் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவராகிய இயேசுவானவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே அதனால் இந்த குடும்பத்தை நேசிக்கிறவராக இருந்தார். அதான் அந்த ஃபேமிலியை பார்க்கும் பொழுது they love the people, not only the people, they love that family particularly. ஹல்லேலூயா. நம்ம வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் even though the Jesus Christ also loved that family. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவான ஒரு குடும்பத்தை நேசித்தார். அப்பொழுது அவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் வேறு இடத்துக்கு சென்றிருக்கிறார். தன்னுடைய அருமையான சகோதரிகள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரிடத்தில் ஆள் அனுப்பி தன்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காரியம் கேட்ட பொழுது 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் வியாதியா இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு what the situation they faced me, தன்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறார். அந்த வியாதி என்ன வியாதி? It's linked to death. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மரியாதை குறித்து பார்க்கும்போது கர்த்தரை தேடினார். அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய மயிரினாலே அவருடைய பாதத்திலே அவர் பரிமள தைலத்தை ஊற்றி துடைக்கிறார். ஒரு பாதங்களிலே உட்கார்ந்து வசனங்களை கேட்டு அவரை தேடுகிற அருமையான ஒரு சகோதரி. இந்த இடத்திலே பார்க்கும்போது the Jesus here that the Lazarus is a sickness. அவர் வாழ்க்கையிலே சிக்னஸ் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அவர் கேள்விப்பட்டு 2 நாள் மேலும் 2 நாள் அதே இடத்திலே தங்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில நேரங்களிலே கர்த்தரை நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிற குடும்பமாக கர்த்தரை நாம் தேடி நாடிக்கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே
நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது, என்ன காரியங்கள் வரும் பொழுது சில நேரங்கள் ஆண்டவர் நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை, கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இந்த போராட்டம் என்று நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கலாம். ஹalleluya. But that is a purpose. Hallelujah. That is the reason that God stayed 2 days in that particular place. ஒரு காரணம் உண்டு. ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. Hallelujah. ஆண்டவர் நினைச்சுனா உடனே வந்து அவர் ஹீல் பண்ணிருக்கார். ஏன்னா அவர் வேதம் சொல்கிறார், அவர் நன்மை செய்கிறவர். Hallelujah. நம்மை தேடி வந்திருக்க நன்மை செய்கிறவர், அவரை அறியாத ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர், அவரை கூப்பிட்ட ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் குடும்பத்தை மிகவும் நேசித்தார். Hallelujah. That Jesus loved his family more, but God stayed 2 days in that particular place. அந்த இடத்துல 2 நாள் அவர் அதே இடத்துல தங்குகிறார். What is the reason? Hallelujah. அது என்ன காரணம் என்றால், that is the purpose. Hallelujah. That Jesus knows I am going to do a supernatural miracle for that particular family. Hallelujah. குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது லாசரு மரித்து விடுகிறார். Hallelujah. Hallelujah. ஒரு ஆள் வந்து சொல்கிறார், அப்பா லாசரு மரித்து விடுகிறார். Hallelujah. அப்பொழுது எந்த சூழ்நிலை இருந்திருக்கும், ஞான மரியாதை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர், அவங்க குடும்பம் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தது, அந்த குடும்பம் கர்த்தரை நேசித்தது, இயேசுவானவரும் நேசித்தார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரன் மரித்து விட்டார். Hallelujah. Hallelujah. யோவான் 11:32 வாசிப்போம். 32. இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருக்கிறானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது 33வது வசனத்தை வாசிப்போம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசுவானவரை கண்டபோது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்தார். Hallelujah. இந்த இடத்திலே லாசரு என்பவன் மரித்து விடுகிறார். அப்பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் right just entering the place of Bethany, மரியாள் அவருடைய பாதங்களில் விழுந்து அழுகிறார். அப்பா, நீர் இருந்தால் ஒருபோதே சகோதரன் மரித்திருக்க மாட்டார். Hallelujah. 32வது வசனத்தை பார்ப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். Hallelujah. அவர் பாதங்களிலே விழுந்து அவர் அழுகிறார். அப்பா, நீர் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது, நீர் என்னோடு இருந்தால் இந்த போராட்டம் வந்திருக்காது என்று அழுது கொண்டிருக்கிறார். 35வது வசனத்தை பார்க்கும்போது இயேசுவானவர் கண்ணீர் விட்டார். Hallelujah. இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம், சில பிரச்சனை நிமித்தம் நீங்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம், சில போராட்டத்தின் நிமித்தம் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவரை நான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட போராட்டம், என் பிள்ளை ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவானவர் நீங்கள் கண்ணீரிடும் போது அவர் சும்மா இருக்கிற தேவன் இல்லை, அவரும் கண்ணீர் விடுகிறார். Hallelujah. Hallelujah. Not only the God will cry, not only put the tears, the God will do a miracle in our life. Hallelujah. அப்படின்னா மரியாள் இயேசுவிடத்தை கண்ணீர் விட்டார். 43வது வார்த்தையை நாம் வாசிப்போம். இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். Hallelujah. அப்படி ஆண்டவராக இயேசுவானவர் கல்லறை அடியிடத்திலே வந்து இவனை சொன்னார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிடும் பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் அவனை உயிர் பெற்றார். Hallelujah. The God healed, the God do a supernatural miracle for the life of Lazarus. எல்லா கரங்களை நீங்க படுத்தோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் அந்த இடத்துல செய்தார். Hallelujah. அந்த இடத்துல தாமதமாக காணப்படலாம். கூட இருந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்க,
இவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார். கண்களுக்கு தெரியாதவருக்கு நன்மை செய்தார். வியாதியாய் வந்தவருக்கு நன்மை செய்தார். எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஆனால் இவர்கள் நேசித்தார். ஆண்டவர் கைவிட்டாரோ என்று அநேக ஜனங்கள் மற்ற ஜனங்கள் அவரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள், நீங்கள் கர்த்தரை தேடி நாடிக் கொண்டிருக்கிறீர்கள். அவரை மாத்திரம் நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதமாக இருக்கும். சில நேரங்களில் அற்புதங்கள் வர தாமதமாக இருக்கும். Sometimes you just face a lack of financial problem. ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறார், கர்த்தரை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ளும்போது அவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தரை தேடினார். யாக்கோபை குறித்து பார்க்கும்போது தன்னுடைய சகோதரன் அழிக்க வருகிறான் என்று சொல்லும் பொழுது he charged out to feet of bow before the Christ. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து, அப்பா நீர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடும் போது கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அது மாத்திரம் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமிக்கப்பட்டு யூதாவிற்கு உபவாசத்தை கூறினான். ஹல்லேலூயா. அப்படியே இந்த இடத்துல நாம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். யூதா ஜனங்கள் என்ன பண்றாங்க? they gathered themselves. Joshua made the people of Judah gather to just seek the kingdom of God. கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்ட எதற்காக அவர்கள் ஒருமனப்பட வேண்டும் என்றால் 3 தேசத்தார்கள் அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் நீங்கள், கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அது நாம் வார்த்தையை வாசிப்போம்.